வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரி உடல் தானமாக அளிக்கப்பட்டது. மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவனுக்கு வந்த திடீர் ஞானோதயம். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். இந்தியா முழுவதும் கூலிப்பை ஏன் தடை செய்யக்கூடாது? உயர் நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. மத்திய பிரதேச மாநிலம் டாடியா நகரில் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக அளிக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி நெஞ்சக நோய் தொற்று காரணமாக கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி பிற்பகலில் சீதாராம் உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சீதாராம் யெச்சூரியின் மறைவை அடுத்து அவரது உடல் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக அளிக்கப்பட்டது. ஆந்திரத்தை பூர்வீகமாக கொண்ட சீதாராம் யெச்சூரி 1952ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்து ஆந்திரம் தில்லியில் பள்ளி படிப்பை முடித்து தில்லி ஸ்டீபன்ஸ் கல்லூரியில் பட்டப்படிப்பை படித்தார். தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் MA முடித்த யெச்சூரி அவசர நிலை பிரகடனத்தின் போது கைது செய்யப்பட்டார் என்பதும் அதன் பின்னர் 1975ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவனுக்கு வந்த திடீர் ஞானோதயம் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது. இதில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வரலாம் என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் இந்த மாநாட்டில் பங்கு பெற அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தார். திருமாவளவன் அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தது தமிழகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் இது குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருமாவளவன் குடியை நிறுத்துவதற்கு அழைப்பு விடுக்கிறாரா அல்லது புது முடிச்சு போட அழைப்பு விடுக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை எனவும் மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவனுக்கு வந்த திடீர் ஞானோதயம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் கூலிப்பை ஏன் தடை செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளின் அருகே கூலிப் எனப்படும் போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்டு வருவது தொடர்பாக பலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் கைதானவருக்கு ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி பாரத சக்கரவர்த்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூலி பெண்ணும் போதைப் பொருளுக்கு அதிகம் அடிமையாகியுள்ளனர் என கருத்து தெரிவித்த நீதிபதி, தமிழகத்தில் கூலி போதைப் பொருளுக்கு தடை விதித்திருந்தாலும் பிற மாநிலங்களில் கூலி விற்பனை செய்யப்படுகிறது. இத்தகைய போதைப் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களிடம் GST வசூலிக்கப்படுகிறது என்று வேதனை தெரிவித்தார். மேலும் இந்தியா முழுவதும் கூலிப்பை ஏன் தடை செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். மத்திய பிரதேச மாநிலம் டாடியா நகரில் பழமையான ராஜ்கர் கோட்டை சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் டாடியா நகரில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக 400 ஆண்டுகள் பழமையான ராஜ்கர் கோட்டை சுவர் இடிந்து அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்தது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த 2 பேர் காயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 4 லட்சம் நிவாரண நிதி வழங்குவதாக அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணவர்கள் இருமொழி கொள்கையைத்தான் விரும்புகிறார்கள். விருப்பம் இருந்தால் அவர்கள் 3வது மொழியை படிக்கலாம் என்று சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் பதிவாளர்கள், சென்னை நகரில் உள்ள கல்லூரி முதல்வர்கள், மண்டல இணை இயக்குநர்கள் ஆகியோர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் மாணவர்கள் இருமொழி கொள்கையைத்தான் விரும்புகிறார்கள் என்றும் விருப்பம் இருந்தால் அவர்கள் 3வது மொழியை படிக்கலாம் என்றும் தெரிவித்தார். அதுதான் நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். நான் நேற்றுக்கும் சொன்னேன்,
இது நாங்களும் ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். தமிழக முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்று அதற்கான காரணங்கள் கூட முரசொலியில் ஒரு கட்டுரையாக கூட எழுதியிருப்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறோம். நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். இருமொழிக் கொள்கை என்பது இன்றைக்கி நேற்று வந்ததில்ல, அது 67 இருந்து இருமொழிக் கொள்கை தான் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி இந்த பிரசிடென்சி காலேஜில் அப்போ இருந்தே ஒரு ஹிந்தி கோர்ஸ்னு ஒரு கோர்ஸு ஹிந்தி படிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதில் எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுமா? 3 பேர். அதுக்கு ஒரு கோர்ஸு அதுக்கு நடத்த முடியுமா? இன்னொன்று ஹிந்தி, அதே மாதிரி மலையாளம் இருக்குது. மலையாளத்தில் 4 பேர் படிக்கிறாங்க. மலையாளம் போக அடுத்து இந்த உருதுன்னு ஒன்று வச்சா அதில் யாருமே சேரவே இல்லை. ஆனால் கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் தேவையா? ஆக தமிழகத்து மாணவர்கள் எதை விரும்புகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? அவர்கள் இருமொழிக் கொள்கையைத்தான் விரும்புகிறார்கள். நாங்கள் ஆப்ஷன் சொல்லித்தரோம், அது ஆப்ஷனாக வந்து படிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கு கட்டாய படிக்க வேண்டியது 2 மொழி, ஆங்கிலமும் தமிழும். அதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மது ஒழிப்பில் எங்கள் பயணம் எப்போதும் போல தொடரும் என்று திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காவிரி பாசன விவசாயிகள் பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் என்றும், கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் கிடைக்கவில்லை என்றும், கூட்டுறவு வங்கிக் கணக்கை வருமான வரித்துறை முடக்கி வைத்திருப்பதே இதற்கு காரணம் என்றும், இதனால் சம்பா சாகுபடிக்கு கடன் கிடைக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர் எனவும், வருமான வரித்துறையிடம் பேசி இந்த முடக்கத்தை நீக்கம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் 2016இல் பாமக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என பாமக அறிவித்த பின்னரே மற்ற கட்சிகளும் அதனை வலியுறுத்த தொடங்கியது எனவும், பாமக அரசியலிலும் மது ஒழிப்பிலும் எங்கள் பயணம் எப்போதும் போல தொடரும் என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பின் போது தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். செய்ய தவறியதற்காக நூற்றுக்கணக்கான கூட்டுறவு சங்கங்களின் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கி வைத்திருக்கிறது. இதனால் அந்த கூட்டுறவு சங்கங்கள் பயிர்க்கடன் வழங்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. காவிரி டெல்டாவில் 1006 கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. காவிரி டெல்டாவில் 1006 கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. அந்த சங்கங்களில் இருந்து சுமார் 5 லட்சம் உழவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக ரூபாய் 4000 கோடி கடன் பெறுவது வழக்கம். இந்த முறை வருமான வரித்துறையின் கணக்கு முடக்கத்தால் சம்பா சாகுபடிக்கு கடன் கிடைக்காமல் உழவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த நிலையை தடுக்க வருமான வரித்துறையுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தி கூட்டுறவு சங்கங்களின் வங்கி கணக்குகளை முடக்கி வைக்கப்பட்டிருப்பதை நீக்க வேண்டும். அதன் மூலம் காவிரி டெல்டா உழவர்களுக்கு தடையின்றி பயிர்க்கடன் கிடைப்பதை அரசு. உயர்கல்வியில் சேராமல் உள்ள மாணவர்களை ஆசிரியர்கள் சிறப்பு முகாமிற்கு அழைத்து வர வேண்டும் என்று குடியாத்தத்தில் நடைபெற்ற உயர்விற்கு படி என்ற நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்தார். குடியாத்தம் நடுப்பேட்டை அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 2023-24 கல்வியாண்டில் கல்லூரியில் சேர விண்ணப்பிக்காத 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்வு எழுதாத இடைநின்ற மற்றும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு தகுந்த உயர்கல்வி ஆலோசனைகளை வழங்கிடவும், திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கவும் உயர்விற்கு படி என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன், கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர் சீதா, பள்ளியின் பெற்றோர், ஆசிரியர் கழக தலைவர் அமர்நாத், தலைமை ஆசிரியர் அகிலா, வட்டாட்சியர் சித்ராதேவி, மாவட்ட சுகாதார அலுவலர் பானுமதி, நகராட்சி ஆணையர் மங்கையர்கரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பேசினார். அப்போது உயர்கல்வியில் சேராமல் உள்ள மாணவர்களை ஆசிரியர்கள் சிறப்பு முகாமிற்கு அழைத்து வர வேண்டும் என்று தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உயிரிழந்ததை அடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் சிபிஐஎம் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள மாநில தலைமை அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கடந்த 20 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சுவாச கோளாறால் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அது பலனளிக்காமல் இன்று மாலை 3 மணி அளவில் இயற்கை எய்தினார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது என்று தெரிவித்தார். இவரை தொடர்ந்து காந்தியின் பேரனும் முன்னாள் மேற்கு வங்க ஆளுநருமான கோபாலகிருஷ்ணா காந்தி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அவர்கள் 1952ஆம் ஆண்டு சென்னையிலே பிறந்தார்கள். அதன் பிறகு கல்லூரி படிப்பை எல்லாம் ஆந்திரத்திலே முடித்துவிட்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவராக சேர்ந்து அங்கே மாணவர் பேரவைத் துறையிலே 3 முறை மாணவர் பேரவையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். 1975ஆம் ஆண்டு அவசரநிலை பிரகடனத்தின் போது மாணவருடைய போராட்டத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டார். இந்திய மாணவர் சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக அகில இந்திய தலைவராக ஏறக்குறைய 6-7 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கத்தையும் மாணவர்களையும் திரட்டுவதில் ஒரு முக்கியமான பங்கினை ஆற்றினார். அதன் பிறகு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக பல்வேறு மாநாடுகளில் தேர்வு செய்யப்பட்டு 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற கோவையில் 15 லட்சம் பெண்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று உள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் முயற்சியில் தொடங்கப்பட்ட சுயம் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற 1500 ஏழை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கி பேசினார். அப்போது தொழில் வர்த்தகத்திற்கு பேர் போன கோவையில் 1500 பெண்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சியை எடுத்துக்காட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது அற்புதமான நிகழ்வு என்றும் தெரிவித்தார். மேலும் PM ஜன்தன் யோஜனாவில் கிட்டத்தட்ட 60% கணக்குகள் பெண்களிடம் உள்ளதாகவும், கோவையில் மட்டும் 5 லட்சம் பெண்கள் ஜன்தன் கணக்கு வைத்திருப்பதாகவும், கோவையில் இருந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாவில் 7 லட்சம் பெண்கள் சேர்ந்திருப்பதாகவும், இதுபோல் 15 லட்சம் பெண்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். முதலேந்த போட்டு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு திட்டத்திலையும் பெண்களை சேர்த்தீங்களா அந்த PM ஜன்தன் யோஜனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் நிறைய முறை சொல்லிருக்கேன். அது ஒவ்வொன்றுத்துலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 60% அக்கௌண்ட்ஸ் பெண்களிடையே இருக்குது. ஆக்சுவலாக பெண்கள் சுயமாக அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அக்கௌண்ட் இருக்குதுன்னு விட்டுறாம அதன் மூலமாக கடன் வாங்குறதுக்கு பேங்க்கு கிட்ட போகிறது, பணம் வந்த பிறகு அதை வச்சு நடத்துறது எல்லாம் பெண்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இது எக்கனாமிக்கலி பெண்களை எம்பவர் பண்ணுறது, அவங்களுக்கு 4 தொழில் செய்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த சக்தியை கொடுக்கறது. இதை தவிர உங்களுக்கு தெரியும், ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக அவங்க வீட்டுக்கு குழா தண்ணி போகுது. அவங்க எங்கேயோ போய் தண்ணி எடுத்துகிட்டு வர தேவையில்லை. விறகு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் புகை அடுப்போடு இருக்காமல் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் அவங்க வீட்டுக்கு போயிடுது. இப்படியாக பல திட்டங்கள் போட்டதில் காட்பாடி தொகுதியில் 10 முறைக்கு மேல் வென்றுள்ளதாக காட்பாடியில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் திமுக பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் பேசினார். அப்போது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்னிடம் எத்தனை முறை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு காட்பாடி தொகுதியில் 10 முறைக்கு மேல் 53 ஆண்டுகளாக நின்று வெற்றி பெற்றதாக தெரிவித்ததும் வியந்து தன்னை ராஜ்நாத் சிங் பாராட்டியதாக தெரிவித்தார். பீகார்ல ஒரு
தோழமை கட்சி கூட்டங்கள் அதுக்கு முதல்ல இவதான் தலைவர் போறேன். நான் போகும்போது சொல்லியாச்சேன், தம்பி முதல் அப்பாவுக்கே இல்லாத அளவுக்கு தப்பு கூப்பிட்டான். யாருக்கிட்ட எந்த வாய்ப்பு நீ அமைதியாக்கிட்ட பார்த்தே அவருக்கு அவர் இருக்கணும் என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு அமெரிக்க நாட்டில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய பொழுது எங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இல்லையே இல்லாமல் அந்த அமெரிக்க நாட்டில் அவர் போன ஊர்களெல்லாம் நான் பல முறை போனவர். அந்த ஊர்களெல்லாம் அவர் பவனி வருவதை பார்த்து கலைஞர் இல்லையே என்ற இயக்கம் என்னை பிடித்து காட்டியது. ஆக அவர் இருந்தார். வந்த பிறகு இயக்கத்தில் பல மாறுதல்கள் செய்ய வேண்டும். இது இருக்கிற 1.5 ஆண்டு காலம் இந்தியா அனாதை நாடு எனவும் பிச்சைக்கார நாடாக இருந்தது எனவும் பேசியவர்தான் பிரதமர் நரேந்திர மோடி என்று ஆம்பூரில் நடைபெற்ற திருமண விழாவில் தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூருக்கு வருகை புரிந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் பாலவரதன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற போது ஆம்பூர் நகர காங்கிரஸ் தலைவர் சரவணன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவை தொடர்ந்து EVKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இலங்கை அரசாங்கத்தாலும் கடல் கொள்ளையர்கள் தாக்கத்தாலும் பல ஆண்டு காலமாக மீனவர்கள் பாதிப்படைந்து வருகின்றனர் எனவும் இந்தியா ராணுவத்திற்கு புதிய இந்தியா எங்கள் ஆட்சிதான் எனவும் பொற்கால ஆட்சி எனவும் கூறி வரும் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ராணுவத்தால் தமிழ்நாடு நலம் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இதில் பிரபு, திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் சாய் வெங்கடேசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சங்கர், பேரணாம்பட்டு ஒன்றிய தலைவரும் தொழிலதிபருமான ரமேஷ் மற்றும் டாக்டர் கோபி உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான மைதானத்தை தனியார் கல்லூரி நிர்வாகத்திற்கு சொந்தமானது என பெயர் பலகை வைத்ததால் பொதுமக்களிடையே பரபரப்பு நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் உள்ள இஸ்லாமிய தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கல்லூரிக்கு எதிரில் உள்ள வருவாய்த்துறைக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தை 99 ஆண்டுகளாக கல்லூரி நிர்வாகம் குத்தகைக்கு பெற்றிருந்தது. 2018ஆம் ஆண்டு குத்தகை காலம் முடிவடைந்து விட்டது. இதனையடுத்து வருவாய்த்துறையினர் இடத்தை கையகப்படுத்தி இந்த இடம் வருவாய்த்துறைக்கு சொந்தமானது என அறிவிப்பு பலகை வைத்தனர். இந்நிலையில் மீண்டும் தனியார் கல்லூரி நிர்வாகம் வருவாய்த்துறையிடம் குத்தகை எடுத்துள்ளது. மேலும் விளையாட்டு மைதானத்தில் இரவு நேரத்தில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதால் இந்த இடம் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானம் எனவும் இந்த மைதானத்தில் அத்துமீறி பிரவேசிப்பவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாசகங்களுடன் கூடிய அறிவிப்பு பலகையை கல்லூரி நிர்வாகத்தினர் வைத்துள்ளனர். இதனிடையே வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தை குத்தகைக்கு எடுக்கப்பட்டிருந்தாலும் இத்தகைய அறிவிப்பு பலகை வைத்திருப்பதால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பெரும் அதிர்ச்சியடைந்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராதாபுரத்தில் தேசிய பேரிடர் மீட்பு மையம் 16ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தை மையமாக கொண்டு தேசிய பேரிடர் மீட்பு பிராந்திய மையம் அமைய உள்ளதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு செய்தி வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து ராதாபுரத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் தங்குவதற்கும் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கும் வசதியாக மைதானம் மற்றும் கட்டிட பணிகள் நடைபெற்றது. தற்போது அந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்னும் ஒரு 2 தினங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் இங்கு வருகை புரிய உள்ளனர். நாங்குநேரி அருகே கோவில் உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை பணம் எண்ணும்போது பக்தர் ஒருவர் அமெரிக்க டாலரை காணிக்கையாக செலுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள ராஜாக்கள் மங்கலத்தில் அமைந்துள்ள பெரும்படையார் சாஸ்தா கோவில் உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் நாங்குநேரி வட்டார ஆய்வாளர் லதா மேற்பார்வையில் கோவில் நிர்வாக அலுவலர் முருகன் தலைமையில் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் உண்டியல் திறக்கப்பட்டு பக்தர்கள் செலுத்திய நகைகள் பணம் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 1,25,408 ரூபாய் உண்டியலில் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகி முருகன் தெரிவித்தார். மேலும் உண்டியலில் பக்தர் ஒருவர் 46 அமெரிக்க டாலரை காணிக்கையாக செலுத்தியுள்ளது தெரியவந்தது. நமக்கு கிடைத்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி என்றும் சைக்கிள் ஓட்டுவதற்காகவா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்றும் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தெரிவித்தார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியம் சார்பில் சிங்காடிவாக்கம், ஏனாத்தூர், வையாவூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் அதிமுகவின் புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா ஒன்றிய செயலாளர் டாக்டர் அத்திவாக்கம் ரமேஷ் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றது. விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் அதிமுக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப. கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம். ஆனந்தன், மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம். மதன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் புதுப்பாக்கம் பிரபு உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் பேசினார். அப்போது கையால் ஆகாத முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் எனவும், சைக்கிள் ஓட்டுவதற்காகவா அமெரிக்கா செல்ல வேண்டும் எனவும், திமுக காரர்களே இந்த ஆட்சியை விரும்பவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் தெரிவித்தார். மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சுமார் 208 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் தனலட்சுமி, வட்ட வழங்கல் அலுவலர் பழனி, துணைத் தலைவர் விஜயலட்சுமி முருகன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன பெண் அருகில் உள்ள விவசாய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த ஏத்தாப்பூர் ஆதி திராவிடர் பகுதியைச் சேர்ந்த சிற்றம்பலம் என்பவரின் மனைவி முத்துலட்சுமி 2 நாட்களுக்கு முன்பு வீட்டில் இருந்த நிலையில் காணாமல் போனதாக ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் சிற்றம்பலம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் முத்துலட்சுமியை தேடி வந்த நிலையில் ஏத்தாப்பூர் வசிஷ்ட நதிக்கரை அருகில் விவசாய கிணற்றில் தவறி விழுந்து இறந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் முத்துலட்சுமியின் உடலை மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நேபாளத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட விலை உயர்ந்த ஆப்பிள் செல்போனை ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் புறப்பட்டு சென்ற பேருந்தை தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி செட்டித்தெரு மிஷின் வீதி சந்திப்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளது. இங்குள்ள ஓட்டுநர் சீனிவாசனின் ஆட்டோவில் வந்த நேபாளத்தை சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருவர் தனது கையில் வைத்திருந்த ஆப்பிள் செல்போனை ஆட்டோவிலேயே விட்டுவிட்டு இறங்கி சென்றுள்ளார். இந்த நிலையில் தனது ஆட்டோவின் பின் இருக்கையில் ஆப்பிள் செல்போன் இருப்பதை யதார்த்தமாக கவனித்த ஆட்டோ ஓட்டுநர் சீனிவாசன் உடனே அந்த பயணியை இறக்கிவிட்டு தங்கும் விடுதிக்கு சென்று விசாரித்த போது அவர் ஊருக்கு சென்று விட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து சுற்றுலா பயணி தங்கியிருந்த விடுதியில் செல்போன் எண்களை தொடர்பு கொண்டு ஆப்பிள் போன் தவறவிட்டதை அந்த பெண்ணிடம் தெரிவித்தார். அப்போது தான் ஊருக்கு செல்வதற்காக ஈசிஆரில் பேருந்தில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பேருந்தை நிறுத்தி நேபாள பெண்ணிடம் ஆட்டோ ஓட்டுநர் சீனிவாசன் ஆப்பிள் போனை படைத்தார். அந்த பெண் சீனிவாசனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட கஞ்சாவை விற்பனை செய்து வந்த ஒருவரை கைது செய்து அவரிடம் இருந்த 18 கிலோ கஞ்சா, 2 செல்போன்கள், 17 கிராம் தங்க நகை மற்றும் ரூபாய் 11,000 காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை பெருங்குடி, தரமணி, துரைப்பாக்கம், நீலாங்கரை, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக காவல் நிலையங்களில் அடிக்கடி புகார்கள் வந்தது. இதனையடுத்து தரமணி உதவி ஆணையாளர் சையது பாபு தலைமையிலான தலைமை காவலர்கள் மகேஷ், உதயகுமார், கருணாகரன் ஆகியோர் பெருங்குடி, மகாகவி பாரதியார் நகர், சீவரம், பெருங்குடி பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த ஒருவரை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த ஜூடிஸ் தாஸ் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த ஜமால் என்பவர் கஞ்சாவை கிலோ கணக்கில் ரயில் மூலம் கொண்டு வந்து சென்னை எழும்பூரில் தன்னிடம் கொடுத்ததும் அதனை பெருங்குடி, தரமணி, வேளச்சேரி, நீலாங்கரை, கொட்டிவாக்கம், திருவான்மையூர் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்து வந்ததாகவும் ஜூடிஸ் தாஸ் தெரிவித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து அவரிடமிருந்த 18 கிலோ கஞ்சா, 2 செல்போன், 17 கிராம் தங்க நகை மற்றும் ரூபாய் 11,000 காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேவாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார்.
தேனி மாவட்டம் தேவாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் வசந்தா கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினரை உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்றார். தலைமை ஆசிரியர் மணிராஜா தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பங்கேற்று 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 145 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசினார். அப்போது தேவாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனது அப்பா உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். தற்போது இதே பள்ளி விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்குவது பெருமையாக உள்ளது என்று தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் தேவாரம் திமுக பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோயிலில் உள்ள கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டிற்கான விஞ்ஞானி 2 அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை பள்ளியின் முதல்வர் சஞ்சய் காந்தி வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வெங்கடாச்சலபதி, பள்ளியின் நிறுவனர் வீரமுத்துக்குமாரன், நிர்வாக இயக்குநர் நவநீதம் ஆகியோர் தலைமையேற்று அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்து பேசினர். அப்போது கண்காட்சியில் அறிவியல் படைப்பாற்றலை வளர்ப்பதற்கும் வருங்கால வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கும் மாணவர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்பதை எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் பரணிதரன், செயலாளர் வாளரவாயன், கலிய பெருமாள், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் அரிமா சங்கத்தை சேர்ந்த ரமேஷ், முகமது யூசுப், ராகுல், கதிர், இந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கண்காட்சியில் ஏவுகணை ஏவுதல், இந்திய நாட்டின் நீர்நிலைகளான கங்கை, யமுனா, பிரம்மபுத்திரா மற்றும் கிளை நதிகளான காவிரி, கோதாவரி, கிருஷ்ணா, பாலாறு ஆகியவற்றை வியக்கத்தக்க வண்ணம் மாணவர்கள் உருவாக்கியிருந்தனர். மேலும் வயநாடு நிலச்சரிவிற்கு முன்பும் நிலச்சரிவிற்கு பின்பும் உள்ள நிலைமை மற்றும் பாக்டீரியாவினால் ஏற்படும் நன்மை தீமைகள், பசுமை வீடுகள், டைனோசர், பேட்டரி மூலம் இயங்கும் கார்கள் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். கண்காட்சியில் பள்ளியின் துணை முதல்வர் செல்வகுமார் உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை குரோம்பேட்டை MIT கல்லூரிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னையில் உள்ள கல்வி நிலையங்கள், வணிக வளாகம், விமான நிலையம் ஆகியவற்றிற்கு தொடர்ந்து இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் குரோம்பேட்டை MIT கல்லூரிக்கு மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். கல்லூரியின் இமெயில் முகவரிக்கு வந்த மெயிலில் கல்லூரியில் குண்டு வெடிக்கப் போவதாகவும் மாணவர்களை கல்லூரியிலிருந்து வெளியேற்றும்படியும் குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் BDDS பிரிவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சிட்லப்பாக்கம் காவல்துறையினர் கல்லூரியில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து கல்லூரி வழக்கம் போல செயல்பட்டு வருகிறது. கருவேப்பஞ்சேரி கிராமத்தில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் கள்ளுக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட கருவேப்பஞ்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன், வீரனார், பெரிய நாயகி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவிலின் கோபுர கலசத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் திரளானோர் கலந்து கொண்டு மகா மாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரி உடல் தானமாக அளிக்கப்பட்டது. மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவனுக்கு வந்த திடீர் ஞானோதயம். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். இந்தியா முழுவதும் கூலிப்பை ஏன் தடை செய்யக்கூடாது? உயர் நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. மத்திய பிரதேச மாநிலம் டாடியா நகரில் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.